குர்ஆனிலே ஒரு வசனத்தில் இப்படி சொல்லுகின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவ்வுன் முபீன். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்ட விசுவாசிகளே, உதுகுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, நீங்கள் இஸ்லாத்தில் பரிபூர்ணமாக நுழையுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வலா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான் இன்னஹு லகும் அதுவ்வுன் முபீன். ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்றாதீர்கள், நிச்சயமாக அந்த சைத்தான் உங்களுக்கு மிக பகிரங்கமான விரோதி என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இன்று இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகம் எதை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய வாழ்வாதாரத்தை மட்டுமே மையமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய விளைவுகளை சந்தித்துக் கொண்டுதான் நாம் இருக்குகின்றோம். ஒவ்வொன்றாக அதனுடைய ஒவ்வொரு பிரச்சனையாக நாம் சந்தித்துக் கொண்டே இருக்குகின்றோம். மார்க்க விஷயத்திலே நாம் முழுமையாக இன்னும் நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை, முழுமையாக நுழையவில்லை. அல்லாஹ் என்ன சொல்லுகின்றான், நீங்கள் இஸ்லாத்தில் பரிபூர்ணமாக வாருங்கள், இஸ்லாத்தில் பரிபூர்ணமாக நுழையுங்கள் என்பது அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் நாம் உலக விஷயங்களிலே, உலக விடயங்களிலே பரிபூர்ணமாக நுழைந்து விடுகின்றோம். மார்க்க விஷயத்திலே நாம் என்ன செய்வது கிடையாது, பரிபூர்ணம் என்பது கூட கிடையாது. ஒரு 5% கூட நம்மகிட்ட கிடையாது. 5% கூட நம்மிடம் மார்க்கத்துடைய பற்று கிடையாது. பேரளவிலே நாம் இஸ்லாமியராக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். கேட்டால் முஸ்லீமாக பேர் வைத்துக் கொண்டிருக்கின்றோம். இன்னைக்கு அதன் காரணமாகத்தான் நாம் பல விடயங்களை சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். பல இன்னல்களை, பல துன்பங்களை, எங்கு திரும்பினாலும், எந்த திசையை நோக்கினாலும் என்னவாகுது, நம்ம பேர் அடிபடுது. பாதிக்கப்படக்கூடிய எல்லா சமூகமும் பாருங்க நம்மளாதான் இருக்கின்றோம். இதற்கு காரணம் என்ன, இதற்கு தீர்வு என்ன என்று நாம் சிந்திப்பது கிடையாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகின்றார்கள், வ இன்னி வல்லாஹி, நிச்சயமாக நான் அல்லாஹ்வை சத்தியமாக சொல்லுகின்றேன், மா அகாஃபு அலைக்கும், நான் உங்கள் மீது பயப்படவில்லை. எப்படி சொல்றாங்க, உங்கள் மீது நான் பயப்படவில்லை. இஸ்லாமிய சமூகத்தை சொல்றாங்க, அன் துஷ்ரிகு பஅதி, எனக்கு பின்னால் நீங்கள் இணை வைப்பீர்கள் என்பதை கொண்டு நான் பயப்படவில்லை. நீங்க இணை வச்சிருவீங்க, நீங்க எல்லாம் திரும்பி முர்த்ததா காஃபிராய் போயிருவீங்க என்பதை நான் பயப்படவில்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வலாக்கின், என்றாலும் அகாஃபு அலைக்கும், உங்கள் இடத்தில் பயப்படுகின்றேன், அத்துன்யா, இந்த உலகத்தை பற்றி, அன் தனாஃபஸு ஃபீஹா, அந்த உலக காரியங்களை சின்ன சின்ன விஷயத்தை தடுக்கும். நம்ம எது செய்யக்கூடாதோ அதைத்தான் ரசூல் சொல்றாங்க, எனக்கு பின்னால நீங்க என்ன செய்ய மாட்டீங்க, இணை வைத்தீர்கள் என்பதை பயப்படல. ஆனா உலக காரியத்திற்காக வேண்டி நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிருங்க, தர்க்கம் செய்ய ஆரம்பித்து விடுவீர்கள். தர்க்கம் செஞ்சு என்ன இருங்க, நம்ம ஒற்றுமை பிளவுபட்டு போகும். பிளவுபட்டு போனா என்ன ஆகும், யாருக்கு அதுல லாபம், நமக்கா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொல்றாங்க, உங்கள்கிட்ட உலக விடயங்களை தர்க்கம் செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. அப்ப இன்னைக்கு நம்ம சமூகத்துல இவ்வளவு மெஜாரிட்டி இருந்தும் நம்மளால் என்ன செய்ய முடியலங்க, எதுவுமே செய்ய முடியல. இஸ்லாமிய ஒவ்வொரு சட்டங்களையும் செங்கலாக நகட்டுவதற்கு, இந்த இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு அப்புறப்படுத்துவதற்கு, இஸ்லாமிய சொத்துக்களை சூறையாடுவதற்காக வேண்டி கங்கணம் கட்டிக்கொண்டு ஒரு கூட்டம் அலைந்து கொண்டிருக்கின்றது. ஆனா நம்ம என்ன நினைக்கிறோம், அது நமக்கு என்னங்க, நமக்கு சம்பந்தம் இருக்கா? நம்ம சம்பாதி சேர்த்து வச்சு யாருக்கு சேர்த்து வைக்கிறீங்க? முதலாக எதை கொண்டு வந்தாங்க, என்ஆர்சி, உங்களுக்கு குடியுரிமை சட்டத்தை புடுங்கப்பட்ட வேலை முடிஞ்சிச்சு. அடுத்ததாக புர்கா கொண்டு வந்தாங்க. அடுத்ததாக எல்லாருக்கும் ஒரே சட்டம். அடுத்ததாக என்ன சொன்னாங்க, இப்ப வக்ஃப். வக்ஃப்னா என்ன, அது நம்ம ஃபர்ஸ்ட் தெரியணும்ல. வக்ஃப் என்றால் என்ன, நமக்கு இது வரைக்கும் அதுக்கு எங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. நமக்கு அது லாபம் போதா, அதான் நம்ம ஒரு கடை வைக்க போகின்றோம், அல்லது ஒரு தொழிலை சார்ந்து நம்ம சேர போகின்றோம், ஒரு பார்ட்னர் சேர போகிறோம் சொன்னா அதுல உள்ள லாபங்களை பார்ப்போமா இல்லையா? ஒரு மளிகை கடை வைக்க போறோம், எங்க போய் சரக்கு எடுத்தா குறைவாக இருக்கும், துணி கடை வைக்க போறோம், எங்க போனா நமக்கு கிடைக்கும். அப்படி நம்ம யோசனை பண்றோமா இல்லையா? உலக விடயங்களில் நாம் எந்த
மார்க்க விஷயத்துல நம்மள்ட்ட என்ன இல்லைங்க, ஒரு 5% கூட நம்மள்ட்ட மார்க்க பற்று இல்லை. அப்ப என்ன செய்யறோம்? இன்னைக்கு நம்மள ஒவ்வொன்னா அடிச்சுக்கிட்டே வர்றாங்க. எல்லாருக்கும் ஒரே சட்டம். அது என்ன? இந்தியா என்பது பொது நாடு, இதில் எல்லா மதத்தவரும் வாழ்கின்றார்கள். இவங்களுக்கு மட்டும் ஒரு சட்டம். எங்களுக்கு மட்டுமில்லை, இஸ்லாமியர்கள் இந்த உலகத்தில் எந்த மூல முடுக்கல இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரே சட்டம் தான். மொத்தம் 54 நாடு இஸ்லாமிய நாடுகள் இருக்கின்றது. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அவங்கள பேசக்கூடாதா, எங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாதா அப்படி என்று. அப்படி பண்ணி இருந்தா பலஸ்தீனுக்கு பிரச்சனை வந்திருக்காது. கொஞ்சம் சிந்திங்க. மற்ற நாடுகளை விடுங்க, முதல்ல நாம இருந்தால் நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கின்றான். ஆனா நம்ம இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய மாட்டோம். இறைவன் இதை செய் என்று சொன்னால் செய்ய மாட்டோம். அப்ப அல்லாஹ் நமக்கு எப்படி உதவி செய்வான்? உலக நாடுகளை மண்டியில வைத்தவர்கள் சஹாபாக்கள். பெரும் பெரும் ஆயுதம்லாம் கிடையாது. யோசனை பாருங்க, உலக நாடுகள் எல்லாம் என்ன செஞ்சுச்சுங்க? அவங்க காலடி கீழ் வந்தது. அவங்கள்ட்ட என்ன பெரிய பெரிய ஆயுதமா இருந்தது? அவங்க இறைவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரிவர செய்தார்கள். அதனால் அல்லாஹ் அவர்கள் உள்ளத்தை மாற்றினார். அவருக்கு எதிர் வரக்கூடிய எல்லாவற்றிலும் என்ன செஞ்சான்? பயத்தை போட்டான். இன்னைக்கு நம்ம அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை சரிவர செய்வது கிடையாது. இன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட கேட்டா, நீங்க அரசியல் இல்ல, நம்ம பிள்ளைங்க படிப்புல இல்ல அப்படின்னு சொல்லிக்கிறோம். இது ஒரு என்ன காரணங்க? ஒரு உப்புக்காக காரணம். ஆனால் நாம் சரியாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை ஒவ்வொரு நபரும் சரிநபரும் சட்டத்தை பாருங்க. ஒவ்வொரு நபரும் தன்னை திருத்திக் கொள்ள பாருங்க. தான் திருந்த வேண்டும் முதலில். அதற்கப்புறம் என்ன செய்யுங்க? நீங்க அடித்தள பாருங்க. அவர் அப்படி இருக்காரு. நம்ம ஒழுங்கா வாழ்ந்தோம் சொன்னா நமக்கு இது போன்ற பிரச்சனை வராது. இன்னைக்கு இந்த வக்ஃப் சட்டத்தை கொண்டு நிறைவேற்றியாச்சு. உலக நாடுகளிலே அதிகமாக வக்ஃப் சொத்து கொண்ட ஒரே நாடு இந்தியா. ஒரே நாடு இந்தியா. இதுல ஒண்ணு வேற சொல்லுவாங்க. அதாவது என்னன்னா, முதல்ல பேசக்கூடிய நாமே என்ன செய்யணுங்க? தெளிவான விஷயங்களை எடுத்து பேசணும். இந்தியாவில் இருக்கக்கூடிய சொத்து மதிப்பு அதிகமாக இருக்கக்கூடிய துறை எதுன்னு கேட்டா ராணுவத்துறை, அடுத்ததாக ரயில்வே துறை, அதுக்கு அடுத்த இடத்துல எதுக்கு நிக்குது? வக்ஃப் நிக்குதுன்னு சொல்லுவாங்க. யாருங்க சொன்னது அடுத்த நிக்குது? யாரு சொன்னது அடுத்த வக்ஃப் நிக்குது? இது என்னன்னா, நம்ம கண்மூடித்தனமாக நம்மள என்ன செய்யறாங்க? ஒரு கூகுளை சர்ச் பண்ணி பார்த்துடுறாங்க. கூகுள் சொல்வதா உண்மை, குரான் சொல்லும் ஏத்திர கிடையாது. யூடியூப் சொன்னா உண்மை. இன்னைக்கு நம்ம நிலைமை என்ன ஆகி போச்சு? ஒருத்தர் யூடியூப்ல பேசுறான்னு சொன்னா அதான் உண்மை. யூடியூப்ல அன்னைக்கு ஃபத்வா தருது. யாரு சொன்னது? இன்னைக்கு நம்மளுடைய சொத்து மதிப்பு மொத்தம் எவ்வளவு தெரியுமா? நம்மளுடைய சொத்து மதிப்பு இந்தியாவில் இருக்கக்கூடியது 9.4 லட்சம் ஏக்கர் வக்ஃபுக்கு மட்டும் இருக்குது. அதுல 8.7 லட்சம் சொத்துக்கள் இருக்கு. அதுல 1.2 லட்சம் கோடி மதிப்பு காட்டுகின்றது. 1 தான், 1 கோடி லட்சம் தான். எவ்வளவு இருக்குங்க? இது எப்படி 3வது இடத்துக்கு வரும்? கொஞ்சம் யோசனை பண்ணுங்க. 3வது இடத்துக்கு கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு பிரமிப்பை ஏற்படுத்துவாங்க. இந்த ஒரு வாரமாக இதை மட்டுமே தான் எதிர இருக்கக்கூடிய மத்தியில் ஆட்சி செய்யக்கூடிய அவங்க மூல எப்படி செய்யறாங்க? எல்லா டிவியும் இதை மட்டும் தான் போடுறாங்க. எப்படி வக்ஃப் சொத்துனா என்னங்க? இப்ப நினைச்சோன்னே நான் இந்த பள்ளியாசல வக்ஃப் கொடுத்துட்டேன், அப்படியே கொடுக்க முடியும்? அப்படி கொடுக்க முடியாது. ஒரு ஊரே, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஊரை வக்ஃப்ல இருக்கு, அது ஒரு கோயில் வரை இருக்கின்றது என்று ஒரு வதந்தியை 1400 கோயில் இருக்கு அப்படி ஒரு விஷயம் சொல்றாங்க. அப்ப அவர் போய் இடத்த விற்க போனாரு. எப்படி வக்ஃப் ஆச்சு அந்த இடம்? அது டாக்குமெண்ட் இருக்கும்ல. இப்ப ஏன் இடம்? இது என்னுடைய பள்ளி, நான் இங்க என்னுடைய இடம் அப்படின்னு சொன்னா நமக்கு டாக்குமெண்ட் இருக்கா இல்லையா? எப்படிப்பட்ட ஒரு பொருளை வக்ஃப் செய்ய முடியும்? முதல்ல என்னுடைய சொந்த பொருளை மட்டும் வக்ஃப் செய்ய முடியும். நான் ஓடிக்கிட்டே இருக்கேன். உதாரணமா கவர்மெண்ட் பஸ்ல போறோம், ஒரு வாசகத்தை பார்ப்போம், இது உங்கள் சொத்து, அதை நான் வக்ஃப் செய்ய முடியுமா? அது ஏன் சொத்துயா, ஏன் வரையில ஓடுதியா, செய்ய முடியுமா? இந்த பள்ளியை நான் வக்ஃப் செய்ய முடியுமா? இது என்னுடைய இடத்துல இருக்கணும், என் பேர்ல இருந்தாதான் வக்ஃப் செய்ய முடியும். நல்லா விளங்கி
வாங்கிக்கங்க. போற எல்லா இடத்தையும் இது வக்ஃபு, இது வக்ஃபு பிரமிப்பை ஏற்படுத்துறாங்க. மக்கள் மீது குழப்பத்தை உண்டு பண்ணுவதற்காக வேண்டி. வக்ஃபு சட்டம் எப்படி வக்ஃபு சட்டத்தை கொண்டு வந்து அது என்ன செய்யணும், இவங்க வக்ஃபுன்னு சொல்லிட்டு வேலை முடிஞ்சிச்சு, அது ஒண்ணுமே செய்ய முடியாது, கேஸ் பண்ண முடியாது அப்படின்னு கொண்டு வந்து 45 சட்டங்களை திருத்திருக்காங்க. 45 சட்டங்களை இருந்தது 1954 தான் முதலாக வக்ஃபு சட்டம் என்பதை இந்தியாவில் கொண்டு வரப்படுகின்றது. 19ஆம் நூற்றாண்டு பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனா இது ஒரு சட்டமாக 1954 நிறைவேற்றப்படுகின்றது. 1955 இன்னும் மெருகூட்டி சில சட்டங்களை ஏற்றி கொண்டு வர்றாங்க. அதற்கப்புறம் 2013 என்ன செய்யறாங்க, சில விஷயங்களை கூட்டுறாங்க. அதுல பெண்களும் இருக்க வேண்டும் என்றதை 2013 கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு இவங்க சொல்றானுங்க நாங்க தான் பெண்களை கொண்டு வந்தோம். அப்ப வக்ஃபுனா என்ன, அது இறைவனுக்காக வேண்டி அர்ப்பணிக்கப்படுகின்ற ஒரு பொருள். அது என்னுடைய சொந்தமான என்னுடைய பயன்பாட்டில் இருக்கக்கூடியது. எனக்கு பின்னால் என் சமூகத்திற்கோ ஒரு ஆளு என்ன செய்யறாருங்க, உதாரணமா உங்களுக்கு சொல்ற மாதிரி சொன்னேன், இந்தாங்க இந்த பள்ளிக்கு மாசம் கரண்ட் பில் நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி காசை கொடுக்கிறாரு. உதாரணமாக 5000 ரூபாய் வருது கரண்ட் பில்லு. இப்ப 5000 ரூபாய் கொடுக்கிறார். இவர் நினைச்சுக்கிறார் மாசம் 5000 ரூபாய் கரண்ட் பில் கொடுத்துட்டே இருக்காரு. அப்ப கரண்ட் பில் மட்டும்தான் அதை கட்டணுமே தவிர நீங்க அதுல பாய் வாங்குறதோ விளக்கமாறு வாங்குறதோ கூடாது. ஏன் அவர் நியத்து என்னங்க, கரண்ட் பில் மட்டும்தான். உதாரணமாக 3000 ரூபாய் ஓடி இருக்கு ஒரு மாசம், 2000 ரூபாய் மிச்சம், அதுக்கு வேற ஏதாவது போட்டுடலாமே. வக்ஃபு எதை வைத்து சொல்லுகின்றாரோ அதற்கு மட்டும்தான் வக்ஃபு, வேற எதையும் வழங்க முடியாது. ஒருத்தர் பொதுவாக அது கொடுத்தா 10,000 ரூபாய், நீங்க பள்ளிக்கு எது வேணா செஞ்சுக்கங்க அப்படின்டா நீங்க என்ன செய்யலாம், சேர் வாங்கி போலாம், பாய் வாங்கி போலாம், அஜத்துக்கு சம்பளம் கொடுக்கலாம், மோயினார் சம்பளமா கொடுக்கலாம், பெயிண்ட் அடிக்க எது வேணா பராமரிச்சால பார்க்கலாம். ஆனா ஒருவர் எந்த நோக்கத்திற்காக வேண்டி வக்ஃபை சொல்லுகின்றாரோ அந்த நோக்கம் மட்டும்தான் என்ன செய்யுங்க இருக்கும். வேற எந்த நோக்கத்தையும் உள்ளுக்கொள்ள முடியாது. அந்த வக்ஃபு செய்யும் போது 2 தரப்பு உள்ளுக்க வரும். அவர் இது அல்லாஹ்வுக்காக வேண்டி பள்ளியில ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு சொன்னா பள்ளி நிர்வாகம் யாரு வந்தாலும் அதை எடுத்து நடத்தலாம். இல்லங்க இது வக்ஃபு செஞ்சுட்டேன், இதை என்னுடைய குடும்பத்தார் தான் மெயின்டைன் பண்ணுவாங்கன்னா அவங்க குடும்பத்தார் மட்டும் மெயின்டைன் பண்ண முடியும். வக்ஃபு தான் நம்ம அனுபவித்துக் கொள்ளலாம். ஆனா என்ன செய்ய முடியாது, அதை விற்க முடியாது, அதை வாங்க முடியாது, அன்பளிப்பு கொடுக்க முடியாது. அது காலமாக அப்படியே ரொட்டேட் ஆகிட்டே தான் இருக்கும்.